கமெண்ட் மேலே போயிட்டோம். ஓகே மது சகோ இசைக்குமுத்து அவர்களை யாதும் முறை யாரும் கேள்வி சகோ இந்த நேரலை வருவதே இந்த நேரலைக்கு காட் கிஃப்ட் தான். சாரி தங்கம், காட் கிஃப்ட் தான், அதுவே போதும் அப்படின்னு ராஜாமா சூப்பராக சொல்லியிருக்காங்க. சூப்பர் டி ராஜா தங்கம், அருமை அருமை. காயத்ரி தங்கம் ஹாய் சாமி, எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. ஹாய் காயத்ரி தங்கம், நல்லா இருக்கியா சாமி? நான் மாத்திரை சாப்பிட்டேன், நல்லா தூங்க சொல்லிடுறேன் சரியா? சரி தோழரை போய் உறங்குங்க சரியா? போய் உறங்க. அது அடுத்து இது போடுறது போகட்டும், அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு அதை யோசிச்சு கவனமாக பண்ணுங்க. சாப்பிட்டீங்களாக்கா? சாப்பிட்டே காயத்ரி தங்கம், நீ சாப்பிட்டே சாமி? முத்துமா என்னோட கமெண்ட்டு படிக்கவே இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. யார்? நானா? நீங்கள் 2 பேர் பேசுறதுனால படிக்கல ரோலெக்ஸ்மா. ரமேஷ்குமார் ஹாய்மா, வாங்க ரமேஷ்குமார் சகோ, வணக்கம் வணக்கம். உங்க நேம்? என்னோட பேர் ஹரணின்றீங்க ரமேஷ்குமார். மத்தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க. புதிய உறவுகள் லைக் செய்துவிட்டு நேரத்தில் சூப்பர் ராஜாமா. பிரபு தோழரே வணக்கம் அப்படின்னு கண்ணன் மௌரோ சொல்லியிருக்காங்க. சாரி ஊட்டி கண்ணன் தங்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் மேம், பாருங்கள் கேக்கையும் கண்ணன் ஹாய்மா. ஒர்க்கு ட்ரிச்சி தான்மா. ஆமாம் சலீமப்பா, அங்கே தான் சலீமப்பா, நாளைக்கு லீவு சலீமப்பா. காயத்ரி சகோ ரமேஷ் சகோ கேசமா சொல்லியிருக்காங்க. சூப்பர் அக்கா, மிக்க நன்றி காயத்ரி சகோமா. ரோலெக்ஸ்மா உங்கள் கமெண்ட் படித்தேன், ஏன் அப்படி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க அம்மா, நான் கவனிக்கல என்ன கமெண்ட்டுன்னு. அக்கா சப்ஸ்கிரைப்னு இப்போ சிவப்பு கலரில் இல்லை வெள்ளை கலரில் தான் இருக்குது. அப்படியா? சிவப்பு கலர் இல்லையா? அப்போ நான் யாரும் தான் பார்க்குறதுல நினைக்கிறேன். இசைக்குமுத்து அவர்களை யாதும் ஊரே சகோ, எல்லா லைவும் செல்வது அவர் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜாமா. என்ன மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் கோபமாக இருக்கீங்க, நீ என்னையா புள்ள பெத்து வச்சிருக்க, பூரியில எப்படி காத்தடிக்குதுன்னே கேட்குறாயா? ஐயோ என்ன மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் கோபமா இருக்கீங்க, நீ என்னையா புள்ள பெத்து வச்சிருக்க, பூரில எப்படி காத்தடிக்கணும்னு கேட்குறா, என்னையா புள்ள பெத்து வச்சிருக்க? சூப்பர் சிஎஸ் அண்ணா, சம மாசு. சூப்பர் சிஎஸ் அண்ணா. ஊட்டி கண்ணா சகோ கேஸ்மா சொல்லியிருக்காங்க. முத்துமா ஓகே. அருணகிரி ஹரணி வசனம் பிச்சு உதறப்ப அந்த கமெண்ட் எது அருணகிரி என்ன? அழகு ஹாய், அழகா இருக்கீங்க. ஹாய் முத்து தொங்க, வாங்க முத்து. வணக்கம் முத்து தங்க, நல்லா இருக்கீங்களா சாமி? வணக்கம் அக்கா. வணக்கம் தங்கப்பில். அபிநயா என்னோட பேர் என்ன தெரியுமா? எங்கள் அம்மா வச்ச பேர் வந்து எனக்கு வந்து அபிநயா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காரணத்தினால ரீசன்னால எனக்கு வந்து பேர் மாற்றப்பட்டது. கண்ணன் ஹாய்மா. அபிநயா தங்கம் எந்த ரெடி சாமி? முத்து தங்கம் சாப்பிட்டீங்களா? ஹாய் அக்கா. முத்து தங்கம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கு, செப்பு கலர் போய் இப்போ வெள்ளை கலர் வந்துச்சு போல இருக்கு, நான் பார்க்கல. இங்கே வெள்ளை கலர் சப்ஸ்கிரைப் இருக்கலாம், என்னோட தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. இசைக்குமுத்து அவர்களை ஏன் இப்படி சொல்கிறீங்க? யாதும் முறை அவருக்கு சொல்லவே நான் அவர்களிடம்தான் தமிழ் கொஞ்சம் கற்றுக்கொண்டேன், அவர்களை இப்படி சொல்லாதீர்கள் அப்படின்னு முருகனை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. சிஸ்டர் உங்கள் நேரடி சொல்கிறேன், நாளைக்கு எங்கள் ஊரில் காவடி ஆட்டம் இருக்கிறது, எல்லோரும் வாங்க, எடப்பாடிக்கு உங்களை அழைக்கிறேன். சூப்பர் சூப்பர் அண்ணாச்சாங்கண்ணா, கண்டிப்பாக வரோம்னா. டெய்லி விஜயகுமார் டெய்லி என்ன சொல்லியிருக்கீங்க? ஊட்டி கண்ணத்தவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அழகான ஹாட்டு. அபிநயா சகோ யாதும் சொல்லியிருக்காங்க. வாங்க வணக்கம். பிரிக்ஸ் கிரிக்ஸ் ஹாய். டான்ஸ் பயங்கரமாக இருக்குது, ஷார்ட்ஸ் வீடியோவில் வேகமாக ஆடணும் சரியா? எனக்கு எங்கே பிரிக்ஸ்மா அழகு தெரியும், சும்மா எனக்கு தெரிஞ்ச டான்ஸே வராது. பாப்பா ஒரு 2-3 மூமெண்ட் சொல்லி கொடுத்தாலாம், அதை பண்ணணுன்னே அவள் சிரிச்சுட்டான். சரி நமக்கு டான்ஸ் வராதுன்னு விட்டுட்டேன். அம்மு செல்லம் எப்படியெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள், மிஸ் பண்ணிட்டேன். அம்மு செல்லம் எப்படியெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள். ரவிமா அதுதான் சொல்கிறேன்ல, அடுத்தது என்னன்னு நம்ம பார்க்கலாம். எவ்வளவோ பேர் குழந்தைங்களாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். நிறையா இருக்குது, நிறைய யோசிங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அந்த எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறேன், வீடு வாசல் அந்த மாதிரி உங்களுக்கு சேஃபாக இருக்குது, நல்லா இருக்குது, நம்ம வச்சு பிள்ளைங்கள வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. நீங்களே அதை வந்து பண்ணலாம், நிறைய வழிகள் இருக்குமா, எங்கேயோ போயிருக்கு உலகம்லாம். ஹர்னியக்கா இன்றைக்கு 5000 பிஸ்னஸ் பண்ணேன், 2500 ரூபாய் லாபம் கிடைச்சிருச்சு, அக்காவுக்கு 500 ரூபாய் தந்துட்டேன் ஊட்டிக்கிறேன். சரி கண்ணா தங்கம், ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம், மிக்க சந்தோஷம் சாமி. இனி யார் பிளாக் பண்ணது? நான் தான் இசைக்குமுத்து, ஆனால் நான் தான் உங்களை பிளாக் பண்ணேன். நான் தூங்க வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மறந்து விட்டீர்கள். அடியாத்தி அடியாத்தி, இந்த ஹர்னி பொண்ணு பார்க்க இம்புட்டு அழகா இருக்கு பாரு.